இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் பேக் ரூம்ஸ் தான் விளாட போகிறோம். மொபைல் பேக் ரூம்ஸில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது இதுதான். இதை வச்சு என்னெல்லாம் வருது, மான்ஸ்டர்லாம் நமக்கு என்னெல்லாம் செய்ய போகுது அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம சும்மா தான் இந்த லெவல் விளாண்டுருந்தோம். உள்ளே வந்தேன், ஏதோ மிஷின்லாம் காட்டுச்சு, முடிச்சிட்ருக்கேன். முடிச்சுட்டு சாவி கிடச்சிச்சு நம்மளுக்கு. இங்கேருந்து அந்த சாவி எடுத்துகிட்டு போனோம். அந்த மிருகத்தை கடைசி ஒரு வாட்டி பார்த்துருவோம். எங்கே அந்த பக்கம் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இதோ போயிட்டுருக்கு பாருங்க. துரத்திட்டு ஒருத்தனை, யாரா நீ இப்படி துரத்திட்டு ஓட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வெளியே பூந்து ஓடிட்டோம். ஆனால் நம்மளே அடிச்சிருச்சு. யூ லாஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு தேவையான இடம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய லெவல்ஸ் முடிச்சு வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். சாப்டர் 8 இருக்கோம். கரெக்டாக நம்மளோட ஸ்கின்னை மாற்றிப்போம். எப்போதுமே இருக்கிற ஸ்கின்னு ஹைண்டர். இந்த மஞ்சள் கலர் வைக்கலாமா, இந்த கலர் வைக்கலாமா, இந்த கலராக இருக்குது, இது வச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நம்ம ஹைண்டு பண்ண போகிறோம். இந்த லாபி இதில் ஹைண்டு பண்ணலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு, பிளே கொடுத்தாச்சு. மறுபடியும் நான் போன வாட்டி விளாட்ன போய் கேர்லெஸ்ஸாக எடுக்க மாட்டேன். இந்த கேமரா எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இப்போது மான்ஸ்டர் வந்தால் கூட நமக்கு தெரியும் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா. மான்ஸ்டர் அப்போ ஓடி ரெண்டு தான். அந்த மான்ஸ்டர் வாய்ப்பில்ல. இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சாப்டர் 8 வந்து நம்ம அதிகமாக தான் வரும். நல்லா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம விளாண்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். நம்ம டக்குன்னு கிளம்பி இந்த இடத்துல அதே கேமரா செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்படியே திருப்பிட்டு வந்து இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கீ கிடைக்கும். ஓகே, கீ கிடச்சிச்சு. இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு கொண்டாந்து நம்ம அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சு போகிறது தான் நம்மளோட வேலை. இது வரைக்கும் கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. டைம் வேறு இருக்குது. டைமை தாண்டிட்டு நம்ம தப்பிச்சு ஓடிட்டோம். மற்ற எல்லோரும் மாட்டிப்பானுங்க. நம்மளை ஓப்பன் பண்ணதை பார்த்தா தப்பிச்சிடறானுங்க. ஓகே, நாம் பிடிக்க போகிறோம். இதோட கையை பார்த்தா நான் என்ன ஸ்கின் வச்சுருக்கேன்னு யாருக்காவது தெரியும். கடைசியாக பார்த்தா தெரியும். நான் வின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேட்சர் தான் ஈஸியாக இருக்குது. எல்லோரும் கிட்டே போயிட்டு அடிச்சு ரெண்டு தான். அங்கே ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். லிவரை ப்ரெஸ் பண்ணுறியாடா, இந்த வாங்கிட்டேன். வேறு இந்த பக்கம் ஒருத்தர் தான். 2 பேர் ஒரே ஒருத்தர் ஏன்டா 2 பேரும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாட்டினா. இங்கே ஒருத்தர் இருக்கான். 3 லெவல் பாஸ்டு. டேய் நில்றா நீ ஒன்று. அவ்வளோதான், இன்னொருத்தங்காளி இதை வந்துட்டுருக்கான். கீ எடுத்துட்டாடா வர ஓடு. அவள்தான் நம்ம வச்சுருக்க ஸ்கின்னை பார்த்துருப்பீங்க. ஹக்கி வைக்கியோட ஸ்கின்னு தான். ஹக்கி வைக்க தெரியலனா பாப்பி பிளேட்டை ஏற்றி விளாண்டு பாருங்கள், தெரியும். ஓகே, இதை லாபி ஒரே ஒரு லெவல் மட்டும் முடிச்சு காட்டினேன். அடுத்து ஸ்பைடர் 8 லெவலுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ நான் வந்து எதுக்கு ஸ்டோருக்கு வந்திருக்கேன்னா, நமக்கு நிறைய காயின்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு எதாவது வாங்கலாமான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். என்ன வாங்கலான்ற போது பிளாக் கலரில் ஒரு ஹக்கி வக்கி இருந்துச்சு. பார்க்க கொடூரமாக இருக்குது. இதை வாங்கி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வந்துட்டேன். வந்து ஸ்குவிட் இது ஸ்பைடர் ஹெட் வரேன்னு சொல்லி ஸ்பைடர் ஹெட் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க வந்து இந்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஹேண்டு பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தோடனே அடிச்சிருக்கிறது. ஓகே, ஐயோ ஆஹா, வடி விடுங்கடா. ரெண்டு போய் எல்லா இது முடிஞ்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஏதாவது இருக்கா, இல்லை வேறு அங்கே இதுக்குள்ளே இது மூடு இது மூணுனா அவ்வளோதான். கீ கிடச்சிருச்சு. இங்கேருந்து அது அந்த பக்கம் போய் அதை திறந்துட்டா போதும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. பக்கத்தில் எல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டோம். ஹைண்ட் லெவலை இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிட்டோம். அதனால் இன்னொரு வாட்டி ஹைண்ட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஹைண்ட் விளையாடுறாங்கன்னா மறுபடியும் இந்த வாட்டி கொஞ்சம் டார்க்காக போயிருக்குது. மறுபடியும் கம்ப்ளீட்டு. வேறு எந்தடா வருது. ஓடு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இதில் எது கட்டு? இது கட்டா? இதுதான் கட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் கட்டு. ஓகே, இந்த சைடு தான் இருக்குது. இதுக்குள்ளே இதுக்கு வந்து மறுபடியும் சைடு போயிட்டு இதுதான் கரெக்டு. பாடா கரெக்டுப்பா. இந்த சைடு வந்து அப்படியே சுற்றிட்டு வரணும். எங்கடா இருக்குது கதவு கட்ட மாட்டீங்களாடா வர. அவள்தான் கிளம்பியாச்சு. ஓகே, இங்கேருந்து இந்த வாட்டி கிளம்பியாச்சு. அடுத்த வாட்டி பிடிப்போம். இந்த வாட்டி பிடிச்சி பார்ப்போம். பிளாக் கலர் ஹக்கி கையே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. பிடிக்கிறேன்டா அவங்க எல்லாரையும். இந்த பக்கம் 2 பேர் ஓடி இருக்கானுங்க. கால் எடுத்தாரோ தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ப்ளூ கலர் வச்சா கால் எடுத்தாரோ அவ்வளோ சீக்கிரமாக தெரிய மாட்டேங்குது. ஓடு லெவல் பாஸ்டு. இப்போ நான் தோத்தாலும் இன்னொருத்தனை அடிக்காமல் அவன் தப்பிச்சாலும் நான் லெவல் பாஸு ஜெயிச்சிட்டேன். விச் இஸ் கரெக்டு. எங்கடா இருக்கீங்க?
இங்கே 2 பேர் ஒன்று இப்படி வருவாள். நான் இப்படி வந்து இப்படி என்ன போனேன் போடு. அவ்வளோதான் காலி. 4 பேரையும் அடிச்சாச்சு. 150 காயின்ஸு. அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்னதுன்னா அந்த அந்த செல்டர் மேனே எவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரில் இருந்துச்சு. நோ ஆட்ஸ் நோ ஆடு. ஏண்டா ஆடு பார்த்தாலே அவ்வளோ தரானுங்க பாருங்க. ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் காயின்ஸ் கொடுத்து வாங்கலாம். நிறைய இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள். இவன் தான் இந்த பின்னாலேருந்து வேறுமே ஒன்று வரும், செல்டர் மேனு சொல்லுவானுங்க. சரி, அந்த லெவலில் அன்லாக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக லெவலுக்குள்ளே வந்துட்டேன். எதுக்கு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செல்டர் மேனோட லெவல்னு. நம்ம கையில் ஒரு வேறுமே வந்துருக்கு பாருங்கள். இதை வச்சு தான் எல்லோரையும் அட்டாக் பண்ணோம். நம்ம என்ன ஸ்கின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு உங்களுக்கு கடைசியாக தெரியும். இது என்ன லெவலோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செல்டர் மேனுக்கு என்ன பிடிக்காது அப்படிலாம் யோசிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, வேறு மாதிரி. இது அங்கே ஒருத்தர் நிற்கிறான், இவனை மட்டும் எப்படியாவது பிடிச்சாகணும். ஓடு 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 ஜாலி. இங்கேருந்து ஒருத்தன் பக்கத்தில் அவ்வளோ முடிஞ்சுது. பார்த்தீங்களா, செல்டர் மேன் ஒன்று செல்டர் ஸ்கின்னே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே நைஸு. ஓகே ஓகே, இப்போ ஹேண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வேறு லெவல் கஷ்டம்னு நினைக்க சொல்ல மாட்டேன். பக்கத்துலேயே இருக்குது. முடிச்சிட்டேன். அடுத்து பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. ஈஸியாக தப்பிச்சிடலாம் இந்த வாட்டி. பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். இனிமேட்டு அந்த இடத்துல இருக்கோம். கதவை திறந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சுது. அடுத்த லெவலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அடுத்த லெவல் என்னென்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு கிளம்பலாம். அடுத்து என்னது, த சாப்டர் இஸ் லாக்டு. ஓ ஆமாம், இல்லை லாக்கில் இருக்குது. என்ன பேய்ன்னு சொல்ல மாட்டாங்களே. ரிசீவ் சாப்டர் கம்ப்ளீட். பேர் தெரிலையே. சரி, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் உள்ளே போய்ட்டு. இப்போ கடைசி லெவல் காமிச்சிருக்க தெரியுமா, இது வந்து நைட் மேர் லெவலாம், கடைசி லெவல் மட்டும். சரி பார்ப்போம். இதுலேயும் நம்ம கேட்சர் தான் வந்திருக்கோம். அவ்வளோதான். ஈஸியாக ஒரு இடத்துல மாட்டிடுறாங்க. அதனால இங்கே ஒருத்தன் ஓடன மாதிரி ஞாபகம். கஷ்டமாக இருக்கியா, ஓடுறானா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒருத்தன் காடி இவன் லைட் கலர் எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். அவ்வளோதான். இன்னொருத்தன் எங்கே இருக்கான். அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிட்டோம் இந்த வாட்டி லெவலு. அடுத்த லெவல் பார்க்கலாம். கடைசி லெவல் மட்டும் அப்படி காட்டினேன், அவ்வளோதான். ஓகே, அடுத்த லெவலுக்கு என்ன பேய் வருது, சரி பார்ப்போம். பேய் உள்ளே போயிட்டு இந்த பேயா இவ்வளோ தான், எவ்வளோ தான் அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. சரி ஓகே, ஒரே ஒரு ஹேண்ட் விளாண்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, இது முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று 70 மீட்டராடா. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஷார்ட்கட் ஐ மீன் ஷார்ட்கட் இருக்கா இல்லையா? ஐயோ கேமுக்கு அடிச்சுட்டானுங்க. முடிஞ்சது கதை, ஈஸியாக அடிச்சுட்டானுங்க. ஓகே, மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன். பர்ஃபார்மிங். ஓகே டன். பக்கத்துலேயே இருக்குது. ஈஸி. பக்கத்துலேயே கிடச்சிச்சு. கண்ணாடி உடச்சாச்சு. கண்ணாடியை அதே லெட்டர். ஓகே, படித்தாச்சு. சாவி எடுத்தாச்சு. மறுபடியும் 70 மீட்டருக்கு ஓடணுமா? இப்போ தானே வரும்போது தானே அடித்தான். யாராவது வரானுங்களா? யாரும் இல்லை. கிளம்பிட வேண்டியதான். ஓகே, தப்பிச்சாச்சு. அடுத்து இவனுங்களை பிடிக்கணுமா? ஒரு வாட்டி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே, உள்ளே வந்தாச்சு. எல்லாம் ஓடுங்கடா. இந்த சைடு 2 பேர் ஓடிருக்கானுங்க. இங்கே ஒருத்தங்காலி. இந்த கால் தடத்தை நோக்கி போய் இங்கே ஒருத்தங்காலி. ஷார்ட்கட் வேணும். ஷார்ட்கட் இதுக்குள்ளே வழியாக வந்து இப்படி வந்தோன்னா இங்கே ஒருத்தன் மாட்டிப்பான். அப்படி இந்த சைடு அடிச்சுட்டோன்னா இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். இவனையும் அடிச்சிட்டோன்னா அப்படியே கீ எடுத்துகிட்டு அந்த சைடு பச்சை கலரில் கட்டுது. அவ்வளோதான் காலி. திரும்பணுன்னே அடி வாங்கிட்டான். மொத்தமாக காலி. ஓகே, இன்னும் 2 லெவல் தான் இருக்குது. இந்த லெவலை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த லெவல் அன்லாக் பண்ணிட்டு. ஹலோ கைஸ், நம்ம அடுத்த இதுக்கு வந்தாச்சுங்க. அடுத்து என்ன வந்திருக்கோன்னா மறுபடியும் அந்த இந்த பார்க்குமே ஒரு லெவல் இருந்துச்சு. அந்த லெவலுக்குள்ளே நம்ம பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு நம்ம பேய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, 3 பேர் காலி. வந்தோடனே காலியாக இருக்கானுங்க. கொஞ்சமாச்சும் டஃப்பு தரணும். இந்த கடைசியாக ஒருத்தர் இருக்கான். இந்த ஓடிட்டுருக்கான். கீ எடுத்துகிட்டு ஓடுறான். அவ்வளோதான், பார்த்தாலே தெரியும். ஏலியனை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏலியனை வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன போட போகிறோன்னா அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம ஹைண்ட் பண்ணலான்னு சொல்லி
ஓடியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓடலாம் சொல்லிட்டு ஓடியாச்சு. ஓடிட்டு வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு அங்கேருந்து இந்த சைடு வந்து இதுக்குள்ளே வழியாக இதுக்கு வந்துட்டு இங்கே வழியாக இந்த வழியாக வந்துட்டு இங்கேருந்து பார்த்தோன்னா கெட்டையாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் இந்த பலூன் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் முடிச்சுட்டு இனிமேட்டு நம்ம தூரமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் முதல்ல இருந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்கோம். இப்படியே திறந்து உள்ளே போயிட வேண்டியதான். ஈஸியாக முடிச்சிட்டோம். ஏன்னா இந்த மேப் நான் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். ஏன்னா கஷ்டமாக மேப்பே இதான். அதனால் ஈஸியாக முடிச்சிட்டேன். அடுத்த இதை அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்ததையும் உள்ளே வந்தாச்சு. இந்த வாட்டி ஒரு கொடூரமான பேய் கொடுப்பானுங்க. வேறு சப்வே இருக்குது. ஆஹா, இந்த பாட்டில் முடிக்க முடியுமான்னு தெரில. சரி வாங்க முடிச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போது மதவே பிடிக்கலான்னு இந்த பேய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு எதாவது எடுத்துகிட்டு வந்துக்கலாமா? சரி வந்துட்டோம். இந்த பேயை வச்சு இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் காலி. இந்த பக்கம் கால் தடம் தருது. அது வரைக்கும் நல்லது. கால் தடமும் தெரியல, எதுவுமே தெரியலனா இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போகுது. அப்போனா இந்த வழியாக தான் வந்திருக்கான். இப்படியே வந்திருக்கான். இதோட மறைஞ்சி போயிடுது. ஓடு. அடுத்து ஆள் வேணும். வேறு அவ்வளோதான். 3 4 அவ்வளோதான். ஒரே இடத்துல எல்லாரும் நின்றுட்டு இருந்தீங்க. ஈஸியாக முடிச்சிடலாம்டா இனிமேட்டு. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஓடவே ஒழிய போகிறோம். இந்த பேய் தான் நம்ம பிடிக்க போகுது. ஓகே, பர்ஃபார்மிங் டன். பக்கத்தில் இருந்துச்சுடா. வேண்டாம் அப்படின்னா தடுத்தது. அது ஒன்று இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பர்ஃபார்மிங் டன். இவ்வளோ ஈஸியாக கொடுத்து வச்சுருக்கீங்க. நாங்கள் தான் எப்படி ஜெயிப்போம்? எங்கே இருக்குது? இங்கே. அவ்வளோதான். இந்த வழி தானே. அவ்வளோதான், முடிஞ்சது. தப்பிச்சிட்டோம். நாம் கடைசியில் அவனால் சப்வேக்கு வந்துட்டோம். சப்வேக்கு வந்து மறுபடியும் ஹைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நானே ஃபஸ்ட்டு ஹைண்ட் பண்ணிட்டு இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எத்தனை லெவல்ஸ் அன்லாக் பண்ணிட்டு வந்துடுது. கேம் சின்ன கேம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரே நாளில் நம்ம முடிக்க பார்க்கும்போது பெருசாக தான் தெரியும். ஓகே, மேப்பை பார்த்தாச்சு. எந்த இடத்துக்கு ட்ரெயின் ஓட்டணும்னு தெரிஞ்சாச்சு. இந்த இடத்துல தானே இந்த பேய் போய்ட்டு இருந்துச்சு. இந்த கண்ணு மாதிரி ஒன்று. நான் துரத்துது ஓட்டேன். எங்கடா இந்த மிஷின் வச்சுருக்கீங்க? இது வேறு சுற்றி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் பேக் ரூம்ஸு. ஓகே, இந்த வழியாக திருப்பி அங்கேருந்து இப்படி திருப்பி இப்போ எல்லாமே தெரியும். ட்ரெயின் எப்படி ஓட்டணும், மேப் எந்த வழியாக ஓட்டணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. தப்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கடைசியாக ஒரு வாட்டி பேயாக விளாண்டுட்டு இந்த கேமை முடிக்கவே போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 பேர். 3 பேர் ஒரே இடத்துல வர்றீங்க. நான் ஒரே இடத்துல ஒன்றதான் வீக்னஸ். இங்கேயே சுற்றி கிடக்க பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு. என்னடா கும்பல் எப்படா போகிறீங்க? வளைச்சி போடுறாங்க. இங்கே ஒன்று காலி, இங்கே ஒன்று 2 காலி. லெவல் பாஸ்டு. இங்கே ஒன்று காலி. அதான் அங்கே ஒன்று நிற்கிது. மாடி. அவ்வளோதான் காலி. கும்பலாக ஒரு இடத்துல இருந்தால் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதோடு நம்ம ஜெயிச்சிட்டோம். கடைசியாக ஒரு ஸ்கின் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே இதை வச்சு வாங்கிட்டோம். காட்டலானா? ஓகே, இந்த பார்க்க எல்லாமே கொடூரமாக இருக்குது. எந்த ஸ்கின் வாங்கலாம்? இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. இது தெரியும், 5 நட்ஸஸ் ரெடி. ஓகே, மற்ற ஸ்கின்லாம் வாங்க காசு இல்லை. நம்மளோட ஸ்கின்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு பார்த்துட்டு இந்த கேம் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. இது ஒன்றொன்னே முடிக்க சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹைண்டும் பண்ணிக்கலாம், சீக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிளாக் ரூம்ஸு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க யாருமே. அதனால் ப்ளீஸ் கோ டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்ம 100ல் தான் இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.